ஸ்மெல்லு பிடிக்காது, கரெக்டாக மூக்கு பக்கத்துலேயே போட்டிருக்கேன். எல்லாம் உங்களுக்காக தான். என்ன தான் இருந்து நான் கஸ்டமருக்கு யூஸ் பண்ணேன், ரிசல்ட் இருக்குன்னு நான் வாயால் சொல்கிறத விட ஸ்பாட்டில் உங்களுக்கு பண்ணி காமிச்சிடலாம் இல்லையா, அதனால தான். ஓகே, இது முடிச்சிட்டோம். நம்ம ஒரு இது முடிச்சிட்டோம். ஒரு பவுடர் இருக்குது, அதை கைக்கு அப்ளை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் நான் பெட்டில் உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கேன்னா அதனால் மேலே கைக்கும் அப்ளை பண்ண போகிறேன். கீழே பெட்டில் செஞ்சிடக்கூடாது, துண்டெல்லாம் கீழே டவலெல்லாம் விரித்து மேலே. பிளென்ஸோட பியூட்டி ஹேர் ரிமூவல் பவுடர் 260 ரூபா. அது அந்த பவுடர் வந்து 300 ரூபா, இது வந்து 260 ரூபா. உங்களை மட்டும் டெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா மற்ற இடத்துல அப்படி ஹேர் இருக்குமா, அதனால் மீசை எப்படி நல்லா இருக்கா தண்ணி கலந்துக்கிறேன். வந்து ரோஸ் வாட்டர்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம், ப்ளைன் வாட்டர்னாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எதையுமே இந்த பவுடர்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது. காய்த வரைக்கும் விட்டுட்டு ஈர துணியை வச்சு அப்போசிட் டைரெக்ஷனில் தொடச்சி எடுக்கணும். தொடச்சி எடுத்துகிட்டு நம்ம மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கலாம். காலு கைக்கு பாடிக்கு எல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நல்லா பாருங்கள், ஏதோ ஒரு அழுகுன பழம் மாதிரி ஸ்மெல் வருது. இந்த ஸ்மெல்லுக்காண்டியே நான் அப்ளை பண்ண மாட்டேன். இது அப்ளை பண்ணி முடிச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டு குளிச்சுட்டு வந்து தான் உங்களுக்கு அடுத்த வேலை. நான் இன்னொன்று கண்டுபிடிச்சிட்டேன். ஸ்மெல் வந்து இந்த பழைய கஞ்சியை வந்து ரொம்ப நாளாக வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தா அது எப்படி ஒரு மாதிரி வாடை வரும், இந்த மாதிரி வருது. அம்மா காஞ்சோடனே நம்ம ஈரத்துணி வச்சு தொடச்சி எடுத்துடலாம். இது வந்து ஃபேஸ் ஃபுல்லாக கூட நான் அப்ளை பண்ணி தொடச்சிருக்கேன் கஸ்டமருக்கு. அப்படி ஒரு பிரைட்டாக இருக்கும். ஃபேஸு ஹேர் ரிமூவ் பண்ணி டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்குமா, நல்ல ஒரு பிரைட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இது வந்து டெம்பரவரி சொல்யூஷன். இன்னொன்று என்னென்னா பர்மனெண்ட் சொல்யூஷன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நானே அதுக்கு பர்மனெண்ட் சொல்யூஷன் கொடுக்கணுன்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். பர்மனெண்ட்டாக ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து முன்னாடி நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன், இதுலேயே சொல்லிடுறேன். ஏன்னா அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்ப்பாங்க. அதனால தான் ஒரு க்ரீம் வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி சேல் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த க்ரீம் எப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற முன்னாடி எங்கெங்கே ஹேர் இருக்கோ அதை வந்து ரேசர் வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு டெய்லி நைட்டு அப்ளை பண்ணணும். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நைட் அப்ளை பண்ணணும். நம்ம ஹேர் வளரோட திக்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த திக்னஸை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி ஸ்டாப் பண்ணணும். குறைந்தபட்சம் 6 மாதம் ஆகும் ரிசல்ட் நல்லா இருக்கிறதுக்கு. ஹேர் ரிமூவெல்லாம் வந்து உடனே இமீடியட்டாலாம் ஸ்டாப் பண்ண முடியாது, கொஞ்சம் டேஸ் ஆக தான் செய்யும் கண்டிப்பாக. எங்கே தான் நீங்கள் போய் யூஸ் பண்ணாலும் சரி, என்ன வாங்கி யூஸ் பண்ணாலும் சரி, உண்மையான நிலவரம் இது தான். அதனால் அந்த க்ரீம் நல்ல ரிசல்ட்டு, டக்குன்னு காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த க்ரீம் வாங்க ட்ரை பண்ணுற கிடைக்கவே இல்லை எனக்கு. திரும்ப நான் அந்த க்ரீம் வந்து வாங்குறதுக்கு இப்போ திரும்ப முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன். அதனால் வாங்கிட்டு உங்களுக்கு நான் எல்லாருக்கும் சொல்லிடுறேன். அது வந்து பர்மனெண்ட் சொல்யூஷன்.